அரண்மனையில சந்தோஷமா வாழ்வாடு. எங்க அண்ணன் மனக்கொண்டு கட்டி வச்சிருப்பாரு. எங்க அண்ணன் முகத்தை நான் எப்படி பார்க்க போறேன்னு தெரியலையே. நான் போய் நின்னா எங்க அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, நான் எங்க அண்ணனை எப்படி பார்க்க போறேன்னு தெரியலையே. அண்ணா, இந்த பாவி உன்னை தேடி வரேன்னா, இந்த பாவி அபிராமிக்கு சாபத்தை கொடுத்தேன் என் சக்தினால். அந்த சாபம் பலித்ததோ இல்லையோ என்று ஒன்றுமே என்னென்னமோ நடந்து போச்சுங்க. அரண்மனை ஆயுதம் கிடக்குதுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண? ஏழை பெண் அபிராமிக்கு என்னை அடைய மறுத்தாள். அவையால் என்னுடைய மந்திர சக்தினால் அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தேன். சாபமா? என்ன சாபம் தெரியுமா? என்ன? உலகத்திலே 4448 வியாதி, கொடிய வியாதி. என் அழகை ரசிக்காதனே, உன் அழகை எவருமே பார்க்க கூடாது. கொடிய வியாதி சாபத்தை. அந்த பொண்ணு கல்யாணம் முதல்ல போச்சுங்க. அப்புறம் நோயாளி திரும்பி வருது. இப்போதுதான் என் மனம் சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமான விஷயம் இது. என்ன? மன்னர் மகாராணி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சு தேத்திட்டாங்க. அப்படியா? அந்த பொண்ணு எங்க போயிடுச்சு? எந்த? மன்னர் ஐந்து கிடக்கிறார், மகாராணி ஐந்து கிடக்கிறார், எல்லாரும் உண்ணா ஐந்து கிடக்கிறார். ஏழை மக்களை வைத்து இந்த ரோதநாகத்தை கரும்புள்ளு சொம்புள்ளு குட்டி பொட்டை கைது மேல் ஏற்றினான். சரி, பரவாயில்லங்க, எதெல்லாம் ஏத்துட்டான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பழி வாங்கறதுக்கு சரியான இடம். இதை எல்லாம் சோகத்துல இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லு? இதை இப்படியே விடக்கூடாது. இன்னும் அதிகமாக கண்ணீர் வடிக்க வேண்டாம். என்ன பண்ணலாம்? என் அருகாமையிலோ இறக்கமாக சொல்லு. சந்திப்போம். மூஞ்ச காட்டாரு வேற நேரத்தை காட்டுவாங்க. என்ன நடக்குது தெரியாது. எங்க போய் தீஞ்சி நல்ல சாப்பாடு கல்யாணம் நடந்துச்சு. அப்படி சாப்பிட்டோம். கல்யாணத்துக்கு ஒரு கட்டு கட்டி தூங்கி நின்றுருப்பான். ஓடி போய் அப்பா அந்த ஆளு நம்ம கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? என்ன நடக்குது? என்ன பண்ண சொல்ற? மணல் எது நடந்தாலும் வந்து சொல்லுன்னு சொன்னோம். என்னாச்சு தெரியுமா? என்ன? கல்யாணம் ஆகி போய் முதல்ல இருப்பானாங்க பாரு. அந்த பொண்ணு நோய் பூச்சி போச்சு. நோயா? ஆமா, பெண் நோய் பூச்சி போச்சு. மன்னர் மகாராணி எல்லாம் அடிச்சு தேத்திட்டாங்க. அந்த பொண்ணு எங்க போயிடுச்சு? இவ்வளவு நடந்துக்குது இன்னைக்கு. எனக்கு தெரியாதுங்க. நான் போய் இந்த மந்திரவாட்டிக்கு சொன்னேன். அவன் இன்னொன்னு சொல்லி அமிச்சான். என்னமா? உனக்கு பெரிய வேலை ஒண்ணு கொடுத்துக்கிறான். எனக்கு வேலையா? ஆமா. என்ன? இந்த பாரு, என்ன பண்ற ஏது பண்றியோ இளவரசு சோகத்துல இருக்கிறாரு. அவரை வசியப்படுத்தணுமா? ஓய், என் வலையில சிக்க வைக்கணும். ஆமா, விரால் மாட்டுதா? ஏங்க சிக்க வைக்கணும்னா எப்படி சிக்க வைக்கிறது? என்ன பண்ற ஏது பண்ற நீ சொல்றதெல்லாம் அந்த ஆள் கேட்கணும். அது போல எதனா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றது அவன் கேட்கணும். ஆமா, அது வேற. உன் பேக்கை பார்த்தாலே அது பேக் கத்து. ஆமா, உனக்கு அதுக்கு ஏறா புழுக்குது. இல்ல அவர் நான் சொல்றத கேக்குறேன்னா இதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். சொல்லுமா, என்ன வழி? என்னன்னா என்கிட்ட ஒரு மை இருக்கு. மையா? ஏன் டப்பால உள்ளக்குது நிறைய? அந்த மை வந்து கண்ணில தான் வைப்பாங்க. இதே இந்த மை தலையில வச்சுனா எப்பவுமே நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் தான் கேட்பான். அடடல, மை தடவாங்க சொல்லுவோம். அதுவா? அஞ்சன மைடா? அதுவா? ஆமா. அப்ப தடி விட்டுலான்றா? சரி. ஆனா தடவனா இருந்தாலும் பாத்துக்கினே இருப்பானே, எப்படி தடுவா? இதுக்கு என்ன பண்ணலாம்? அது எங்கிட்ட ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நீ என்ன பண்ணு, நீ பொம்பளை, அந்த ஆள் கொஞ்சம் அப்படி சோகத்தில் இருப்பான். நீ அழகா பேசணும் உன்னே பாத்துக்கின்னு இருப்பான். நீ சரக்கு குத்தின்னு வச்சு கூட்டிப்பான். அந்த நேரத்தில் நான் எப்படின்னா தடி விட்டுருவேன். சரக்கு வேணுமே? சரக்கு தான் நான் தான் காசுங்கிறேன். வாயா வேனுக்கு பார்த்து காசுங்கிறேன்னா? காசுங்கிறியா? ஆமா. காசு ஒண்ணு தெரியாதா? வா, என்ன நான் போடுறேன்னு பாரு முதல்ல. சரி சரி. வா 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 வா. திருமணம் நடந்து சந்தோஷமா எல்லாம் கட்டி வைக்கிறேன். என்னுடைய ஆசை எடுத்து மண்மேடாக மாறிவிட்டது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்பார்களே, நான் கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன். காலம் முழுவதும் இப்படி அழுது கொண்டுதான் இருக்க வேண்டுமா? இறைவா, இது என்ன சோதனை? ஐதுகிறார் பாருமா, 70 ஐதுகிறார் மாமா. இப்படி வந்துட்டேன். இப்படி வந்துட்டா பாருமா, பாவம்
ஒரு ஏழை பொண்ணுன்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணின்னு வந்தாருமா. நம்பிதான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா அந்த பொண்ணு இது போல பொண்ணுன்னு எதிர்பார்க்கலாமா? யூ டோன்ட் ஃபீல் யாருக்கிட்டே போயிட்டு நோய் வாங்கி வந்துட்டுக்கிறான். பாவாச்சு தெரியும் அழுதுக்கிறாரு. இப்படி நடக்க மாட்டேன் நான் கனவுல கூட நினைக்கல. நாங்களே நினைக்கல, நீ எப்படி நினைப்ப? அழாதீங்க. பாரு ஈரமா இருக்கு. பாரு இது போல பாசம் வருமா வருமா? மனசு வேதனையாக இருக்கிறது. அப்படியா? எங்க உடம்புல ஒரு நோயின்னா ஆஸ்பத்திரி போனா ஊசி போடுவாங்க. ஆமா, இது மனநோய்ங்க. மனநோய்க்கு மருந்து மருந்து இருக்குதா? ஆனா நீ சாப்பிடுவே சாப்பிட மாட்டே, எனக்கு தெரியாது. மனநோய்க்கு மருந்து எங்க? ஆமாங்க, சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயும் உனக்கு தெரியாதுங்க. என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கூட உனக்கு தெரியாதுங்க. அப்படியா? அம்மா தான் வச்சுங்கிறாங்க, வாங்கி சாப்பிடு. உன்னிடத்துல இருக்குதா அது மனநோய்க்கு மருந்து? தொங்கி இருப்பாரு, இடுப்புல பாரு, இடுப்புல பாரு. இந்த இருக்குது நீங்களே சாப்பிடணும். எத்தனை சாமியாருங்க இது சாப்பிட்டுக்கிறாங்க பேர் தெரியுமா? என்ன பேரு? எது இது பேரா? அது மாதிரி நாத்து முச்சின்னு சொல்லுவாங்க. நாத்து முச்சு? ஆமாங்க, நாத்து முச்சில் தாங்க அரிசியே வருது. நாத்துல தான் அரிசி வருது. அதான் அது முச்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இதை சாப்பிடு, இது என்ன சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லதா? ஐயோ சூப்பருங்க. அது ரெண்டு கையில புடிச்சு நல்லா கடிச்சிட்டு உறிஞ்சின்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். சரி கொடுங்க, எடுத்து கொடு. அப்படி சாப்பிடுங்க. அப்படியேவா? அப்படியே சாப்பிட முடியாதுங்க. கைப்பிடி கைப்பிடி, முதல்ல கைப்பிடிக்கணும், கட்டிக்கணும், எப்படிப்பா உரியணும். ஆகட்டும் ஆகட்டும், அவ்வளோதான். ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. பால் வைக்கும் போது வாந்தி எடுக்கிறீங்க. ஆமா, ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிடு சாப்பிடு, இன்னொரு ரவுண்ட் சாப்பிடு. கொஞ்சமா தரல, தாலி எடுத்து போறியா? அப்போ மொத்தம் தாடி விட்டேன். இதாங்க போதுமா இல்ல எடுத்து போட்டுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மாட்டீங்க இனிமே அவ்வளோதான். நீ பின்னாடியே சுத்திங்க இருக்க வேண்டியதான். மை தடவி விட்டு யாருக்காவது மை ஒன்றா வச்சு பண்ண போறீங்களா? தடி விட்டுருங்க, அவர் தாது பின்னாடியே சுத்திங்க இருக்கட்டும். சாப்பிட்ட உடனே இது சாப்பிட்ட உடனே தலை சுத்துமே, திருக்கின்னு வருமே. ஆமாப்பா, அந்த அம்மா பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குமே. ஒரு மாதிரியா தான் இருக்குது. போய் கட்டி பிடிக்கலாம்னு தோணுமே. இல்லப்பா, அந்த பொண்ணு அது ஒத்துக்கோ. நல்லா ஒத்துக்கும், அது ஒத்துக்கும். அது நம்ம உள்ள ஸ்லோரா ஆகுறாங்க. அவங்க பாரு. அம்மா யார் தெரியுமா? அம்மா ஒரு மினி டேங்க் மாதிரி. மினி டேங்கா? ஆமா, யார் வேணாலும் தண்ணி போ, தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் போ. குடிமா கணே, குடிமா கணே. நான் குடிக்கட்டுமா இதை உனக்கே? குடிமகனே, பெரு குடிமகனே.
பெட்டிக்கிட்டுமாமா ஆடைகளிட்டேயா தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 அபிராமிக்கும் இந்நாட்டு இளவரசருக்கும் சிறப்பாக திருமணம் முடிந்து விட்டது. இவனுடைய தங்கை சந்தோஷமா அரண்மனையிலே உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இருந்தாலும் தங்கை ஒரு எட்டு பார்த்து விட்டு வரணும். புறப்படுங்க. இந்த பாவி வந்திருக்கிற நீ எங்கடா இருக்கிற அண்ணா? பார்க்க வேண்டுமே, இவனுடைய தங்கை உல்லாசமா இருப்பா. அபிராமி பார்க்க வேண்டும். ஐயா அண்ணா, யாரே தெரியல, பாவம் பிச்சைக்காட்சி. என்ன செய்வது? பிச்சை எடுத்து கொண்டு வரா வீதி வீதியாக. ஆமா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. எனக்கு என் கையில கிடைச்சது. இந்தாம்மா பிச்சை போட. ஐயோ அண்ணா, நான் யாருன்னு எனக்கு தெரியலையா? எங்க அண்ணன் பிச்சைக்காரன்னு எனக்கு பிச்சை போடுறாரு. அண்ணா, நீ பாசமா தூக்கி வளர்த்தவன் தங்கிச்சு அபிராமி வந்திருக்கிறான். நீ ஆசையா தூக்கி வளர்த்தவன் தங்கச்சி அபிராமி வந்திருக்கிறேன்னா உனக்கு யாருன்னு அடையாளம் தெரியலையா? நான் ஒரு பிச்சைக்காரின்னு எனக்கு பிச்சை போடுறியே அண்ணா. நான் யாரும் எனக்கு தெரியலையண்ணா. ஏம்மா பார்த்தா தெரியுது ஒரு பிச்சைக்காட்சி. பாவம், உன்னுடைய அழகு மறைந்து கை கால் குறைந்து குஷ்டம் முடித்திருக்கிற தெரிஞ்சோட பிச்சை எடுக்கிற. ஏதோ என் கையில் கட்சி போட்டோமா வழிவிட என் தங்கச்சி என் தங்கச்சி பாருங்க. நான் உன் தங்கச்சி அபிராமி தானா? தங்கச்சி எவ்வளவு அழகாக இருக்கின்றால். இந்நாட்டு இளவரசருக்கு என் தங்கைக்கு திருமணம் முடித்து விட்டேன். நான் சந்தோஷமா இருக்கின்றேன். ஒரு தங்கச்சி அரண்மனையிலே உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என் தங்கை பாருங்க வழிவிட. அண்ணா, நான் எப்படி சொல்லுவேன்னு நம்ப வைக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, நான் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியலையா? நீ ஆசையா தூக்கி வளர்த்தவன் தங்கச்சி அபிராமி தானா? எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் நான் நம்ப மாட்டேன். என் தங்கச்சி எவ்வளவு அழகு உள்ளவர். தங்கச்சி சொல்லி நியாயமா இது? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக.
அண்ணா அண்ணா என்னண்ணா ஐயோ அண்ணா ஆண்டவா ஐயோ இது என்ன சோதனை நான் யாருன்னு தெரிஞ்சு உடனே எங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ஐயோ நான் ஏன் வந்து பார்த்துட்டு தெரியலையே நான் பார்க்காமலே இருந்திருக்கலாமே அம்மா எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா அண்ணா அண்ணனுக்கு என்னாச்சு தெரியலையா அண்ணனுக்கு நீ யார் நான் யார் ஐயோ தாய் யார் தந்தை யார் நாளும் தெரிஞ்சவர் யாரோ போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடா போனால் போகட்டும் போடா போடா ஏன்னா அப்படிலாம் பண்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா ஏன்னா அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் செல்லம்மா செல்லம்மா ஐயோ நீங்க அப்படிலாம் பாடாது நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா அப்படிலாம் பாருங்க எப்படி பயமா இருக்குதுண்ணா யார் பைத்தியம் நீ பைத்தியம் உங்க அம்மா பைத்தியம் ஐயோ உங்க அப்பா பைத்தியம் ஓட்டம் பைத்தியம் ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகின்றது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகின்றது ஒளிமயமான எதிர்காலம் நாள் வகை மாதமோ நாற்பது கோடி மாதரும் வருகின்றார் அண்ணா அண்ணா